ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, தங்கமயில் டிஜிகோல்டில் எப்படி சிஸ்டர் அந்த ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு போடுறாங்களோ அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடலான்னு சொல்லி தான் நான் சும்மா தாங்க இதை எழுதி பார்த்தேன். எழுதி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது எனக்கு 2.016 கிராம் சேர்ந்துருக்கு அப்படின்னு அங்கே காமிக்குது. பட் ஆக்சுவலாக நான் ஹேண்ட் ரிட்டனாக எழுதி கால்குலேஷன் பண்ணும் போதில் எனக்கு அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்ததுங்க. அதே மாதிரி பெனிஃபிட் ஏர்ன்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 0.095, அதாவது 95 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு. பட் அதுலேயும் எனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கோல்டு ரிலேட்டடான வீடியோஸு, அதாவது நீங்கள் கோல்டுக்கு போடும் போதில் என்னெல்லாம் பார்க்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தாங்க இருக்கும் நம்ம சேனலில். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படுது, இந்த டிஜிகோல்டில் அவங்க சேர்த்துட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்னிங் போட்ட வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ் உங்கள் வாய்ஸ் வெரி பாசிட்டிவ், எனக்கு ஒரு விஷஸ் சொல்லுவீங்களா, குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ லீலா சராஸ் சிஸ்டருக்காக நம்ம மலரின் பயணம் வியூவர்ஸ் எல்லாருடைய சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆல் த பெஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குரூப் 4 எக்ஸாம் சூப்பராக எழுதி நல்ல போஸ்டிங் கிடைக்குங்க. நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்களோ அந்த மாதிரியே கடவுள் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு. நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் எப்பயும் நமக்கு கிடைக்காம போகாதுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்காக விஷ் பண்ணுவாங்க. விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. அதே மாதிரி இந்த ஜூலை மந்த்து பர்த்டே கொண்டாடுற, ஆனிவர்சரி கொண்டாடுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக தங்கமயில் டிஜிகோல்டில் நான் கிட்டத்தட்ட 2 கிராம் சேர்த்துருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. மொத்தம் ஒரு 13 பேமெண்ட் தாங்க கட்டியிருக்கேன். நான் ஜனவரி 2, 2025. ஸோ அவங்களுக்கு அந்த டிஜிகோல்டை பற்றி ஒரு வீடியோ போடுறதுக்காக இந்த வருஷ தொடக்கத்தில் நான் இன்ஸ்டால் பண்ணி அமௌண்ட் சேர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது என்னோடய பொண்ணோட சேவிங்ஸை நான் டிஜிகோல்டாக சேர்த்து வச்சுட்டு வந்தேன். ஸோ அதுதான் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு கிட்டத்தட்ட 13 பேமெண்ட் கட்டிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இல்லைங்கிறனால அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 2 கிராம் 17 மில்லிகிராம்ஸ் எனக்கு ஆட் ஆகிருக்க மாதிரி என்னோடய கால்குலேஷனில் காமிக்குதுங்க. பட் அவங்களோட அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 2.016 மில்லிகிராம் தான் ஆட் ஆன மாதிரி அங்கே காமிக்குது. அதே மாதிரி பெனிஃபிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 0.097 மில்லிகிராம்ஸ், அதாவது ஒரு 97 மில்லிகிராம்ஸ் எனக்கு ஆட் ஆகிருக்குங்க. பட் அங்கே பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 95 மில்லிகிராம்ஸ்னு காமிக்குது. ஸோ ஒரு 3 மில்லிகிராம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நம்ம மில்லிகிராமாக பார்த்து சேர்க்குறோம். நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், என்னுடைய அந்த பேமெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா நான் 100, 200 அப்படிலாம் வாங்கியிருக்க மாட்டேங்க. 100 மில்லிகிராம், 200 மில்லிகிராம், அந்த மாதிரி மில்லிகிராம் கணக்கில் தான் நான் வாங்குவேன். உங்களுக்கு என்னோடய அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூ. 815, ரூ. 819 அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ரூ. 500 வாங்கினேன், ரூ. 1000 வாங்கினேன்னா வாங்கவே மாட்டேன் நான். ஸோ நான் இப்போ என்னுடைய லாஸ்ட் டியூ, அதாவது 13வது பேமெண்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 16/5/2025, அதாவது மே 16th கட்டியிருக்கேங்க. கிட்டத்தட்ட 861 ருபீஸ் கட்டியிருக்கேன். எனக்கு ஒரு 100 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு அதுக்கு. ஸோ பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மில்லிகிராம் ஆட் ஆகிருக்குங்க. ஸோ அதை தான் நான் இங்கே அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நான் இங்கே குறித்து வச்சுட்டு வந்திருக்கேன். பாருங்கள், 8610 ரூபாய், 861 ருபீஸ் கட்டியிருக்கேன். 100 மில்லிகிராம்ஸுக்கு எனக்கு 4 கிராம்ஸ் 4 மில்லிகிராம் பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6/5/2025, அதாவது மே 6th நான் கட்டியிருக்கேங்க. எவ்வளோ ரூபா கட்டியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1669.63 ருபீஸ். அது என்ன கணக்கில் கட்டினேன்னு தெரியல எனக்கு. ஒரு 185 மில்லிகிராம் ஆட் ஆகிருக்குங்க. 7 மில்லிகிராம் பெனிஃபிட்டாக ஆட் ஆகிருக்கு. அன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 9025 ருபீஸ். ஸோ அடுத்த பேமெண்ட் பார்த்திங்கன்னா 993.64 பைசே, அதாவது ஒரு 120 மில்லிகிராம் ஆட் பண்ணியிருக்கேன். 5 கிராம் பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கு எனக்கு. அதுக்கு அடுத்த அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 819 ருபீஸு. ஒரு 100 மில்லிகிராம் ஆட் ஆகிருக்கு. 4 மில்லிகிராம் எனக்கு பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கு உங்களுக்கு. அடுத்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1635. அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 மில்லிகிராம் ஆட் ஆகிருக்கு. 8 மில்லிகிராம் பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கு.
இது எல்லாமே மார்ச் மந்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக சேவ் பண்ணியிருக்கேங்க நான் அப்போ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18th மார்ச் ஒரு 818 ருபீஸு. அப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லிகிராம் தான் வாங்கியிருக்கேன் நான். ஒரு 4 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு எனக்கு. அதே மாதிரி 14/3 மார்ச் 14th பார்த்தீங்கன்னா ஒரு 814 ருபீஸ். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு. 5 மில்லிகிராம் வந்து எனக்கு பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 ருபீஸ் கட்டியிருக்கேங்க. அன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 8000 ரூபாய். ஸோ 50 மில்லிகிராம் ஆட் ஆகிருக்கு. அதுக்கு 3 கிராம் வந்து பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கு எனக்கு அதுக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2வது மாதத்துக்கு போயிடுச்சுங்க. ஸோ அப்போ வந்து 786 ருபீஸ் கட்டியிருக்கேன். ஒரு கிராமோட ரேட் வந்து 7890 ரூபாய். அப்போ 100 மில்லிகிராம் ஆட் ஆகிருக்கு. 5 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு 75 டேஸ்ங்கிறனால எனக்கு பெனிஃபிட் வந்து அதிகமாக அதில் வந்திருக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1596 ரூபாய். 200 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகிருக்கு. 11 மில்லிகிராம்ஸ் வந்து பெனிஃபிட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 ருபீஸ் கட்டியிருக்கேன். இது வந்து பிப்ரவரி மந்த்து. ஸோ அப்போ வந்து கிராம் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7810 ரூபாங்க. ஸோ நான் வந்து ஒரு 4000 ரூபாய்க்கு வந்து 512 மில்லிகிராம் ஆட் ஆகிருக்கு. 27 மில்லிகிராம் வந்து எனக்கு பெனிஃபிட்டாக ஆட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 363 ருபீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து என்றைக்குன்னா 3/1 ஜனவரி 3 உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு 10 மில்லிகிராம் ஆட் ஆகிருந்தது. அதே மாதிரி இதான் ஸ்டார்டிங் ஜனவரி 2 ஆரம்பித்தது. ஒரு 200 மில்லிகிராம் 1436 ரூபாய் போட்டு ஆரம்பிச்சதுங்க. ஒரு 200 மில்லிகிராம் ஆட் ஆகிருந்தது. 11 மில்லிகிராம்ஸ் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆகிருந்தது. ஸோ நீங்களே வந்து நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேங்க. நீங்களே அப்படியே மேலேருந்து கீழே வரையும் ஆட் பண்ணிகிட்டே வாங்களேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். என்னுடைய அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேர்ந்துருக்கிற கிராம்ஸு அப்புறம் பெனிஃபிட் எவ்வளோ ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்களும் ஒரு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஆவரேஜ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா நம்மளுடைய டோட்டல் அமௌண்ட்டு நம்ம எவ்வளோ கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது 16,191.27 அதாவது 16,161 ரூபாய் வந்து நான் வந்து கட்டியிருக்கேங்க இது வரைக்கும். அதுக்கு வந்து எனக்கு ஆட் ஆன கிராம்ஸ் வந்து எனக்கு 2.017 என்னோடய கால்குலேஷன் படி. இது வந்து நான் கால்குலேட்டரில் போடுறப்ப என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஒரு 8027 ரூபாய் 40 காசு வருதுங்க எனக்கு. ஸோ 8027 ருபீஸ் தாங்க நமக்கு வந்து ஆவரேஜ் அமௌண்ட்டாக இருக்குது. தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு உனக்கு காமிக்க பாருங்கள். 8030 ரூபாய் 76 காசு அப்படின்னு சொல்லி காமிக்கிது பார்த்தீங்களா உங்களுக்கு. ஏன்னா எனக்கு வந்து ஆவரேஜ் வெயிட் வந்து 2.016ன்னு போட்டிருக்காங்க அவங்க. ஸோ அதால் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 8030 ரூபா அப்படின்னு வருதா அப்படின்னு நான் அதையும் செக் பண்ணேங்க. ஸோ அதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யுது அதுலேயும். ஸோ எனக்கு வந்து 2.016 தான் ஆட் ஆகிருக்குன்னு அங்கே கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கு. அதே மாதிரி எனக்கு அவங்க கொடுத்துருந்த அமௌண்ட் வந்து பெனிஃபிட் வந்து 0.095 மில்லிகிராம்ஸ்ன்னு தான் காமிக்குது எனக்கு. ஸோ எனக்கு இது ஒரு சின்ன டவுட்டு இருக்குங்க. ஸோ இப்போ வந்து அவங்க கொடுத்த கால்குலேஷனுக்கே போடுவோமே. இந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து அவங்க கொடுத்தது வந்து 2.016 இதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் போடுறேன் நான் இப்போ. ஸோ இந்த இதில் வந்து 7 இது பண்ணிவிட்டு நான் வந்து 6ன்னு கொடுக்குறேன். 7 கிளியர் பண்ணிட்டு 6ன்னு கொடுக்குறேன். ஸோ 8031 ருபீஸ் வருதுங்க அப்படி பார்த்தா. ஆனால் அவங்க வந்து 8030.76ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 8031 ரூபா அப்படிங்கிறது. ஸோ என்னோடய கால்குலேஷன் படி எனக்கு 8027 ரூபா 40 காசு. அவங்க கால்குலேஷன் படி 8030 ரூபா 76 காசுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 3 ருபீஸ் 50 பைசே டிஃப்ரென்ஸ் வருது ஆவரேஜ் அமௌண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன கணக்கு என்ன ஏதுன்னு தெரியலங்க. நீங்கள் யாராவது உங்களோட டிஜிகோல்டில் வந்து இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கங்க. ஸோ ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு 3 மில்லிகிராம் அப்படின்னா அவங்கக்கிட்ட எத்தனையோ டிஜிகோல்டு வந்து கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆவரேஜ் அமௌண்ட் பாருங்கள். எனக்கு இப்போ 3 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ஒரு 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 ஆளுக்கு வந்து ஒரு 3 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. நானே வந்து எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிராம் சேர்த்துருக்கேன் எனக்கு. ஸோ அப்போ 6 ரூபா அப்படிங்கிறது. ஸோ ஒரு 6 ரூபா தானே, ஒரு 3 மில்லிகிராம் தானே அப்படின்னு அசால்ட்டாக விடுறதா இல்லை இதை கேட்குறதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓவராலாக ஒரு எப்படி ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஷார்ட்ஸ்க்காக ஆரம்பித்து இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சேன். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நான்.
இது வந்து எனக்கு மேபி டெக்னாலஜின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அடிஷனில் ஏன் தப்பு விட்றாங்கன்னு எனக்கு தெரியலை. அதாவது இதில் 1 மில்லிகிராம் அதில் ஒரு 2 மில்லிகிராம் அப்படிங்கிறது. என்னடா இவன் ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்கங்க. கரெக்டுனா கரெக்டுன்னு சொல்ல போகிறேன், தப்புனா தப்புன்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதாங்க. இந்த கால்குலேஷனை யாராவது கிராஸ் செக் பண்ணோம்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட ஒரு கிராஸ் செக் பண்ணுங்கங்க, நான் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத. ஸோ இதை பார்த்தக்கப்புறம் தாங்க போத்திஸ் டிஜிகோல்லையும் இதே மாதிரி தான் வருதா, என்ன செய்யுது அப்படிங்கிறத இன்னொருக்க செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி ஈவினிங்கே கண்டிப்பாக வந்து நான் அட்டிகை வாங்கினதோட பில் கால்குலேஷன் இன்றைக்கி ஈவினிங் வந்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.